வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு மொழியா தான் இருக்கும். இது ஹிந்தி எழுத்து, இது மலையாளம், அப்புறம் இது இலங்கை சிங்களம், இது தெலுங்கு, மலையாளம், சிங்களம், ஹிந்தி 4 எழுத்து இருக்கு. இது எல்லாமே தமிழ் எழுத்தா தான் இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழின்னு சொல்றாங்களா, அதுக்கு காரணம் நம்ம நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நம்ம நாட்டை துண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இந்த மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஹிந்துக்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் யாரும் ஹிந்துக்கள் இல்லை அப்படிங்கிறது காரணம் இந்து மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்து மதத்தை ஏன் அழிக்கணும் அப்படின்னா, பெண்ணை யாரும் கடவுளை வணங்கக்கூடாது, அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்ணை பொம்பளை எப்படி கடவுளை வணங்கலாம் அப்படிங்கிற கேள்விதான் உலகத்துக்கே. அதுல வர்ற எல்லா இயக்கம் தான் ஆணாதிக்கம். எந்த கட்சி ஆபீஸ்லயாவது பெண் சிலை இருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. பிஜேபியில மட்டும்தான், பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லயும் ஹிந்து மொழியில மட்டும்தான் இருக்கும். இந்த 3 இயக்கம் தான் நாட்டுக்காக பாடுபடும், வேற எந்த இயக்கமும் பாடுபடாது. நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் பேசிக்கிடுவாங்க. ஆனா அவங்க நோக்கம் இந்த நாட்டை துண்டாடணும், இந்த மொழி அழிக்கணும், இந்த மக்களை அடிமைப்படுத்தணும். இந்த 3 விஷயம்தான். அது பிஜேபி இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த பாருங்க, இப்ப இந்த மொழியெல்லாம் பாருங்க. இப்ப இது என்னன்னு தெரியுதா? இது பூ தெரியுதா? பூ, அததான் மாத்தி போட்டிருக்கான். இது என்னது? ஊ. பூ போட்டிருக்கானா? இது ட. அது மாதிரி இது என்னது? மே. மேயதான் தலக்கு மாத்தி போட்டிருக்கான். மே. இது ட. ட போட்டிருக்கானா? அது மாதிரி இங்க பாருங்க, இது இது என்னது? அப்படியே தெரியுதா? ந, தன்னகர ந, அது அப்படியே மாத்தி போட்டிருக்கான். இப்படி போட்டிருக்கான், இந்த இடத்த தான் மாத்தி போட்டிருக்கான். இதுல வள்ளின ர தெரியுதா? இந்த வள்ளின ர. அதுக்கப்புறம் இது இது என்னது தெரியுதா? வே. இந்த வே இது போட்டிருக்கான். இது ட வந்துட்டா. இப்ப பாருங்க, இது என்னது? டி. டிஎஃப் தலக்க மாத்தி போட்டிருக்கான். அது மாதிரி இது பாருங்க, இது பாருங்க, அப்படியே தேவை வந்துடும். அப்படியே கே வந்துட்டா, அப்படியே கே. இது கொஞ்சம் இழுத்துட்டா போதும். கே கே போட்டுறான்னா இப்படிதான் எல்லாத்தையும் மாத்திருக்கான். இப்ப இது பாருங்க, இது வந்துட்டா. இது வள்ளினர. இது என்னது இருந்தா? தொணக்கால் எழுத்து. தொணக்கால் எழுத்து போட்டிருக்கான். அதே மாதிரி இது என்னது? மே, தலக்க மாத்தி போட்டிருக்கான். இது ட, இது வள்ளினர. எப்படி அப்பட்டமா அப்படியே தெரியுதா? அப்படியே நம்ம எழுத்துதான், தமிழ் எழுத்துதான் மாத்தி மாத்தி போட்டு மேல கோடு போட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இது இது பூ தெரியுதா? இது வே. வேன்னு எடுத்துக்கலாம், மேனு. ஆனா மேதான் இது. இதுல ஒரு சுழி சுழிச்சோன்னா இதுல போட்டாங்கன்னா வே ஆயிரும். வே இல்லைன்னா மே. அது மாதிரி இது ஊ. இது ட, இது ஊ பட்டனா. இது கே. கே வந்துட்டா. அது மாதிரி இது ஊ. ஊ வந்துட்டா. அதே மாதிரிதான் எல்லாமே. பாருங்க, இது அதே நே வந்திருக்கும். இது நே தெரியுதா? இது அ. இதுல ஒரு கோடு, இதுல ஒரு கோடு போட்டா போதும். வந்துட்டா. இது ஏ. ஏதான் பாதி போட்டிருக்கான். இங்க பாருங்க, ஏ வந்துட்டா. அதேதான் அதுவும். இது நே வந்துட்டா. இதுவும் இட்ட வந்துட்டா. இப்படிதான் எழுதியிருக்கான். அவனா ஹிந்திக்காரங்க இது உருவாக்குனதோ தமிழ்காரங்க உருவாக்குனது கிடையாது. இது இந்த நாட்டுக்காரங்க உருவாக்குனது கிடையாது. இது வெள்ளக்காரங்க உருவாக்குன எழுத்து. நாட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொழி வாரியா, பாஷா வாரியா எடுத்து கொடுத்துட்டான். அதனால எல்லாம் மொழி வாரியா மாநிலம் ஆயிடுச்சு. அதான் காரணம். மற்றபடி நாடு ஒண்ணுதான், மொழி ஒண்ணுதான். இதுவும் பூதான். இது என்னன்னு தெரியுதா? பூர. அது மாதிரி இது ட, இது கே. இது கேட்டா. இது இடைநற. இது பூ, இடைநறைய மாத்தி போட்டிருக்கான். க, இது ட.
இந்த எழுத்து தான் இங்க இருக்கு. அதுக்கு மேல இப்படி கோடு போட்டு விட்டா வேலை முடிஞ்சு. தலக்க மாத்தி எழுதி மேல கோடு போட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். மற்றபடி ஹிந்தி மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும். மற்றபடி எல்லா எழுத்துமே எல்லா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ் எழுத்த எழுதி கண்ணாடியில எழுதி பின்னாடி நின்று பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படிதான் இருக்கும் எல்லா எழுத்துமே. இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இது குண்டலகரல, இது ஓ. ஓவை தான் ஓ இப்படி போடுற ஓவை தான் இப்படி போட்டிருக்கான். அதே மாதிரி இது வே வே, இது ரெட்டை கொம்பு தலக்க மாத்தி போட்டிருக்கான். இது ஓ, இது கேள்வி குறி போடுவாங்க அந்த எழுத்து, அதை தான் கீழே இப்படி புள்ளி வச்சிருக்கான். அதே மாதிரி இது அப்பட்டமாவே தெரியும், மற்ற எல்லா இதுலயுமே அப்பட்டமாவே தெரியும். இது ஊ உகரம், இது மே இப்படி போட்டா மே தலக்க மாத்தி போட்டிருக்கான். அதே மாதிரி இது ல குண்டலகரம், குண்டலகரமா, இது ஒத்த கொம்பு, இது வே அதுக்கு கீழே இழுத்து விட்டுருக்கான். இது வே வந்துட்டா, இது ந ரன்னகர ந, இது ஒத்த கொம்பு, சரிதா? அது மாதிரி இதுவும் நேதான். இப்ப நீ போட்டிருக்கான், நீ வந்துட்டா ஒத்த கொம்பு கேள்விக்குறி, இதுவும் நீ தான். நான் வந்துட்டா இத ஜ மாடல்ல ஐ மாடல்ல எழுதியிருக்கான். இப்படி இப்படி எழுதலாம். இதைத்தான் ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கான். அதே மாதிரி இது மேதான், மே அது தலக்க மாத்தி எழுதியிருக்கான். இது ஓ. அதே மாதிரி இது வள்ளின ரீ இப்படி போடுவோம்ல, இதைத்தான் மாத்தி போட்டிருக்கான். அதே மாதிரி இது ச வந்துட்டா, இது ரெண்டு எழுத்து எழுதியிருக்கான். இப்படி இப்படி எழுதிட்டு கோடு போட்டான். அது ஏ கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கான். இது வள்ளின ரீ, இது வி வி தெரியுதா? வி, இது ஒத்த கொம்பு, இது மே எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அதே மாதிரிதான் இது தெலுங்கு, இது பேயும் லேயும் சேர்த்து எழுதியிருக்கான். இது இந்த லேயும் இந்த பேயும் சேர்த்து எழுதியிருக்கான். அதே மாதிரி ஓக்கு மேல ல ஏ போட்டு மேல இப்படி ரெண்டு சேர்த்து எழுதி இப்படி எழுதியிருக்கான். அதே மாதிரி ரெட்டை கொம்ப தலக்க மாத்தி போட்டு அதுக்கு மேல ரைட்டு போட்டு விட்டுருக்கான். அதுக்கு மேல ல, இதெல்லாம் ல. அது மாதிரி வள்ளியில ர இப்படி எழுதுவோம்ல, அதை இப்படி எழுதி வச்சிருக்கான். அதே மாதிரி இதுவும் அதுதான். இது வந்து சிங்களம். எல்லாம் சிங்களம் பாருங்க, இது டூ டூ அப்படியே இருக்கா, இதை மாத்தி போட்டிருக்கான். இது ரெட்டை கொம்பு, இது எல்லாமே ரெட்டை கொம்பு, இது ஒத்த கொம்பு. இப்படி இருக்கிறத அப்படியே மாத்தி 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 எப்படிலாம் இருக்கோ அப்படிலாம் எல்லாமே மாத்தி மாத்தி எழுதியிருக்கான். ஆனா மொழி ஒண்ணுதான், எல்லா எழுத்துமே தமிழ் எழுத்துல இருந்து தான் இருக்கும், தவிர புதுசா எந்த எழுத்துமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். நம்ம எழுத்து தான். எங்கெல்லாம் அகண்ட பாரதம் தேசம்னு, எங்கெல்லாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அகண்ட பாரத தேசம்னு இருந்துச்சோ, அதுவும் பெரிய பெரிய கோயில்கள்லாம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்க எல்லாமே நம்ம தமிழ் எழுத்து தான். நம்ம இந்துக்கள் தான் எல்லாரும் இருந்தோம். ஆனா வெள்ளக்கார ஆட்சியிலையும் முகலாய மன்னர்கள் ஆட்சியிலையும் வந்த பிரச்சனை தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தமிழர்கள் தான், இந்துக்கள் தான். எல்லாருமே பெண் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இருந்தவங்க தான், பெண் வழிபாட்டை நடத்திட்டு இருந்தவங்க தான், பெண்ணை குலதெய்வமா வணங்கிட்டு இருந்தவங்க தான். எல்லாருமே ஒரே எழுத்து தான். நம்ம நாடு மட்டும் இல்லை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை, சீனா, இப்படி எல்லாமே அகண்ட பாரத தேசத்துல தான் இருந்தோம். மதம் மாறி 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 ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போக போக நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு இந்தியா, ஒரு நாடு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதையும் ஏன் மொழி தமிழ் மொழி, ஏன் மொழி தமிழ் மொழின்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டுனா அது எப்படி இப்படிம்பாங்க பாருங்க. ஆனா அதனாலதான் அம்மான்னா என்ன, வணக்கம்னா என்னன்னு கேக்குறது. அதுக்காகத்தான் முத்தமிழ்னா என்ன அப்படின்னு கேக்குறது. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அப்படிமா. அப்படி பார்த்தா சினிமாக்காரங்க தானே வரணும். முத்தமிழ் என்றால் என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னா சினிமாக்காரங்க மட்டும்தானே. மற்றவங்க எல்லாரும் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அப்போ முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இந்த 3 சேர்ந்துதான் மொழி. அந்த மொழி இந்த நாட்டுக்கானதே தவிர ஒரு மாநிலத்துக்கானதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதோ கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்குமானது.
அத ஒரு மாநிலத்துல உள்ளவங்க கொண்டாடுறதுக்கு கிடையாது. ஒரு நாடு கொண்டாட வேண்டியத ஒரு மாநிலம் கொண்டாடிட்டு இருக்குன்னா காரணம் எழுத்து. இந்த எழுத்து இதனால்தான் ஒரு மாநிலம் கொண்டாடிட்டு இருக்கு. மற்றபடி இந்த கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தோன்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். ஒரே நாடுதான், எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரிஞ்சு போனது காரணம் ஒன்னே ஒண்ணு, மத மாற்றம். மத மாற்றம் அப்படிங்கிறது தேசிய அபாயம், தேசிய அபாயம். இத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கௌபும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.